ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த வாரத்தின் வேலை நாட்களில் முதல் நாள் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்கள், 6 மாதம் முடிஞ்சிச்சு, பாதி வருஷம் முடிச்சிட்டோம். இந்த 7வது மாதத்தில் கூட ஆமென் 2வது வாரத்துக்குள்ளே வந்துட்டோம்ல. கர்த்தர் எவ்வளோ நல்லவர், அழகாக நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். பயப்படாதீங்க, சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க. அவர் உங்களை நடத்துவார். ஆமே, இந்த 6 மாதம் நடத்தினார்ல, 6 மாதமாக இத்தனை வாழ்நாள் முழுவதும் நம்மளை நடத்தினார்ல, கண்டிப்பாக இனி ஒரு நாட்களையும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? பிரசங்கின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. தேவ பிள்ளையில, ஒருவேளை இந்த வருஷம் துவங்கி 6 மாதம் முடிஞ்சிச்சு பிரதர், இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன், அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கல, முடிவு நல்லதான். நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியம், உங்கள் முடிவு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் முடிவு ஆமென், சோர்ந்து போகாதீங்க, நல்லா தான் இருக்கும். ஒருவேளை நான் தோற்றுவனும், கர்த்தனை கைவிட்டு இந்த காரியம் கைக்குடி வராதா, நிறைய தேவைகள் இருக்குது, பிள்ளைங்களுடைய காரியங்கள், பயந்து கொண்டிருக்கீங்களா? இந்த மாத்திர முடிவு உங்களுக்கு நல்லா இருக்கும், சமாதானமாக இருக்கும். ஹல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா இப்படியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேல் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணுவான்? ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையில, ஆண்டவர் ஒரு நாள் உங்களை அற்பமாக பார்க்கல, ஒரு நாள் கர்த்தர் உங்களை அசட்டையும் பண்ணலை. ஆமென். கர்த்தர் அற்பமாக எண்ணவே மாட்டார். வேதத்தில் எத்தனையோ சம்பவங்களை பார்க்கலாம். கர்த்தர் இந்த செருபாபேலுக்கு சொல்லும் போது சொல்லுவார், செருபாபேல் கைகளை கொண்டே நான் துவங்கினேன், செருபாபேலை கொண்டே நான் முடிப்பேன் அந்த வேலையை. ஆண்டவர் அழகாக சொல்லுவார். தயப்பில்லை, சோர்ந்து போகாதீங்க. வேதத்தில் வாசிக்கணும். நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே கிதியோனை பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். பாருங்க, ஆண்டவர் சொல்வார், நீ இஸ்ரவேலரை மீதியாரின் கரத்தில் ரட்சிப்பாய் என்று. ஆனால் கிதியோன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நான் ரொம்ப மிகவும் சிறியவன், என் குடும்பம் ரொம்ப எளியது. என்ன ஆண்டவர் சொல்கிறீங்க? என்ன கொண்டா செய்ய போகிறீங்க? ஆண்டவர் அழகாக சொல்வார். தெய்வ பிள்ளைகள் 14ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன் அனுப்புகிற நான் அல்லவா சொல்லி 16வது வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானரை முறியடிப்பாய். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் அற்பமாக காணப்படலாம், ஒருவேளை உங்கள் ஆர்வம் அற்பமாக இருக்கிறது போல இருக்கலாம். பயப்படாதீங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல கிதியோன் மீதியானரை முறியடிச்சாராம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாக இருக்கும். இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதமாக இருக்கும், சுதந்திரிக்கிற மாதமாக இருக்கும். இந்த நம்புங்க, விசுவாசிங்க, கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அது முடிவு நல்லதுன்னு சொன்ன போல, துவக்கம் ஒரு அற்பமாக இருக்கிறது போல இருக்கலாம்ப்பா, ஆனால் முடிவு சம்பூர்ணமாக நீங்கள் கொடுக்க போறீங்க. காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. யார் யார் என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்பவர்களோடு இருக்காங்களோ ஆண்டவரே, அதை கைக்குடி வர பண்ணுங்கப்பா. இந்த மாதம் நன்மையாக முடிய பண்ணுங்க, இந்த நாளை நன்மையாக முடிய பண்ணுங்க, இந்த வாரத்தை நன்மையாக முடிய பண்ணுங்க. ஆசீர்வத்துக்கு அன்னப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே, ஆமென். உங்கள் முடிவு நல்லா இருக்கும். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.